வணக்கம். சிபிஎஸ்இ 10th மேக்ஸ் ஸ்டாண்டர்ட் பேப்பரில் சாம்பிள் பேப்பரில் ஏற்கனவே 2 மார்க் 3 மார்க் கொஷின்லாம் பார்த்துருந்தோம். 5 மார்க் வந்து ஒரு கொஷின் மட்டும் தனியாக ஒரு வீடியோவை பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 33. Prove that if a line is drawn parallel to one side of triangle to intersect the other two sides in distinct points, the other two sides are divided in the same ratio. இது பிபிடி தேரம் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு 4 மார்க் வந்து கொடுப்பாங்க இந்த கொஷினுக்கு. இதற்கு ப்ரூஃப் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஸோ இதுக்கு மார்க், இந்த கொஷினுக்கு மார்க் எப்படி கொடுப்பாங்கன்னு பாருங்கள். கிவன் எடுத்து எழுதணும், டயக்ராம் அதாவது ஃபிகர் கரெக்டாக போடணும், வேணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்ததுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து 1லேருந்து 2 மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரூஃபுக்கு 2லேருந்து 3 மார்க்கு. ஓகேங்களா? இப்போ 4 மார்க் கொஷின்றதுனால இது எப்படி வேணால் இருக்கலாம். டோட்டலாகவே நமக்கு 4 மார்க் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு மார்க்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இங்கே நம்ம என்ன பார்ப்போம்னா ஏபி இல்லை ஏசி ஏஎல்னு வச்சுக்கலாம். ஏஎல் டிவைட் பை எல்பி ஈக்குவல் டு ஏஎம் டிவைட் பை எம்சி, இந்த மாதிரி எதனா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது. இங்கே ஏ, இங்கே பி, இங்கே சி இருக்குது. இந்த பிசிக்கு பேரலாக இங்கே ஒரு லைன் வரைகிறோம். அந்த லைன் இந்த பாயிண்ட் வந்து எல்ன்ற பாயிண்ட்லையும் இந்த இடத்துல எம்ன்ற பாயிண்ட்லையும் டச் பண்ணுச்சு அப்படின்னா ஏஎல் பை எல்பியும் ஏஎல் பை எல்பியும் ஏஎம் பை எம்சியும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் இந்த தேரம் சொல்லுது. இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த சம்மை போட போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பிக்யூஆர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிக்கு பதிலாக ஏக்கு பதிலாக பின்னும், இங்கே கியூனும் இங்கே ஆர்னும் எழுதிக்கிறேன். அடுத்து பிக்யூ அண்ட் பிஆர், PQ and PR of a triangle at L and M. LM தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. PQல L. ஓகே, அதே போல் இருக்குது. such that LM is parallel to QR. இந்த LMும் இந்த QRும் parallelனு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், PL divided by LQ இல்லைனா PQ. ஏன்னா இங்கே PQயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. PL divided by PQ. இதுவும் நமக்கு ப்ரூஃபில் வரும். ஓகேவா? நம்ம இங்கே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து PM டிவைட் பை PR. PM டிவைட் பை PR. LHSல எந்த மாதிரி எடுத்தோமோ அதே போல் தான் RHSலையும் எடுக்கணும். ஸோ ரெண்டுத்துலையுமே Pயில் ஸ்டார்ட் ஆகுது, LQ இருக்குது. ஸோ இப்போ இங்கே ரெண்டுத்துலையுமே Pயில் ஸ்டார்ட் ஆகணும். இந்த பக்கம் M அப்படின்ற பாயிண்ட் இருக்கிறதுனால MR. ஓகேவா? இப்படி நான் வச்சுக்கலாம். ஓகே, பிஎலோட வேல்யூ என்ன, 5.7 டிவைட் பை பிக்யூட வேல்யூ 15.2 ஈக்குவல் டு பிஎம்மோட வேல்யூ தெரியாது, கண்டுபிடிக்கணும். எம்ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் நமக்கு இங்கே பிஆர் தான் எடுத்திருக்கோம். ஸோ எம்ஆர் எப்படி எழுதலாம், பிஎம் ப்ளஸ் பிஆர்னு எழுதிக்கலாமா? பிஎம் ப்ளஸ் எம்ஆர்னு எழுதலாமா? ஸோ பிஎம்மோட வேல்யூ தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் எம்ஆரோட வேல்யூ 5.5. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கிறதுனால ரெண்டு பக்கம் மேலேயும் கீழேயும் வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணி நான் டைரெக்டாக 57 டிவைட் பை 152ன்னு அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 57 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5.5 ஈக்குவல் டு 152x. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 57x ப்ளஸ் 57 into 5.5, 35 3 carry, 5 5 are 25, 28, 285, 5 13 1 10 11 1 3, ஒரே ஒரு பாயிண்ட் 313.5 ஈக்குவல் டு 152x. ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடு எழுதிக்கலாம். 152x மைனஸ் 57x இஸ் ஈக்குவல் டு 313.5. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 595 ஈக்குவல் டு 313.5. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 313.5 டிவைட் பை 95.
3 4 4 வராது, 3 டைம்ஸ் வருமா, 3 5s are 15, 1 கேரி, 3 9s are 27, 28, 18 8 0 இருக்கும், 10 ஆகும், 28.5. ஸோ இங்கே 28.5 பாயிண்ட் இருக்கிறதுனால பாயிண்ட் வச்சுக்கிறோம். 28.5ல் அகைன் வந்து 3 டைம் அதே 28.5 கிடச்சிரும், 0 ரிமைனிங். அப்போது 3.3 தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சம் மட்டும் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தேரம் அப்படின்றதுனால அதை அப்படியே விட்டுட்டேன். இதுக்கு வீடியோ வேணும்னா ஏற்கனவே போட்டிருக்கேன், அந்த லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். செகண்ட் கொஷின் பார்த்துக்குங்க. ஓகேவா? இது ரெண்டும் சேர்த்து தான் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக இங்கே x = 3.3 மட்டும் கொடுத்துருக்கேன், அதை யூனிட்டும் சேர்த்து எழுதிக்குங்க. 3.3 சென்டிமீட்டர்னு தான் எழுதணும். ஆக்சுவலாக எக்ஸ்ன்னு கொடுக்கக்கூடாது. ஃபைனல் ஆன்சர் பிஎம்மா என்ன கேட்டிருக்காங்க? பிஎம் தானே? பிஎம் = 3.3 சென்டிமீட்டர். ஓகே, தேங்க்யூ.